Hello everyone, day 1 motivation. So this is about honesty. ஸோ ஹானஸ்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேர்மையாக இருக்கிறது, அந்த நேர்மையான குணம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த பண்பை வந்து எப்படி இன்னும் ஹைலைட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு சூப்பர்வைசரோடு சேர்ந்து நிறையா வீடுகள் கட்டியிருக்காரு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி அப்ராடில் போய் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறாரு. அப்போ வந்துட்டு அந்த சூப்பர்வைசர் கிட்ட சொல்கிறாரு, ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடு கட்ட போகிறோம், நம்ம ரெண்டு பேரும், இதான் லாஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்து. ஸோ நீ வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நீ கம்ப்ளீட் பண்ணு, பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ உடனே இப்போ இந்த சூப்பர்வைசருக்கு என்ன தோணுது, வாவ் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கு மேலே இந்த கான்ட்ராக்டோட நம்ம ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, சீப்பஸ்ட் மெட்டீரியல்ஸ் வாங்குறாரு. அந்த வீடை வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கி கட்டிட்டாரு. இப்போ திரும்பவும் அந்த கான்ட்ராக்டர் 1 இயர் கழிச்சு வராரு. வந்து வீட்டை பார்க்குறாரு. இவர்கிட்ட கேட்குறாரு, எப்படி இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னே. இல்லை, இது நான் கட்டினதுலேயே சிறந்த ஒரு வீடு இதுதான், நான் நல்ல பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கட்டியிருக்கேன், ஐம் ஸோ ஹாப்பி வித் திஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் வந்து ஒரு டீட் எழுதி இவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. இந்த வீடு உங்களுக்கு தான், நீங்கள் வந்து என் கூட ஒர்க் பண்ணதுக்காக நான் கொடுக்குற ஒரு பரிசு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது அந்த சூப்பர்வைசருக்கு எப்படி இருக்கும்? ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே யாரும் பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறது கூட தேவையில்லை, ஆனால் அதை எப்போதுமே சரியாக தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பழக்கம் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அட் த சேம் டைம் சில எத்திக்ஸ், ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த வேலையிலையுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப கிடைக்கிறதுமே அதே மாதிரி நல்லதாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மோட்டிவேஷன். தேங்க்யூ.